Hi all, welcome to Trade with Peace Coy channel. இன்னையோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து 19.85 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 0.14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணமாக அமைச்சது வந்து டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 3.35% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 2.50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ் 2.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது விப்ரோ 1.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது சிப்லா 1.53% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து மேஜரா வந்து டாக்டர் ரெட்டி வந்து 3.35% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்னவா அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டாக்டர் ரெட்டி சார்ட் பார்த்தோம்னா 1 ஹவர்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு, ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா எங்கல்ஃபா வந்து க்ளோஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த ட்ரெண்ட் லைனையும் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எப்பயுமே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து நல்லா ஃபாஸ்டா அமையும்ன்றதுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா -16.55 பாயிண்ட்ஸ் அமைஞ்சிச்சு. இது வந்து ஒரு இறக்கமா இருந்துச்சு. 16.55 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஆட்டோல டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேஜரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பையிங் சைட் பெர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 2.50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாருதி, அசோக் லைலாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து மாருதி வந்து பஜாஜ் ஆட்டோல வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான். இது அதனால தான் வந்து நிஃப்டி ஆட்டோ வந்து இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சது. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இதோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து எங்கல்ஃபா க்ளோஸ் ஆகிட்டு தான் வந்து மூவ்மெண்ட் நான் கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பையிங் நடந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டியும் பஜாஜ் ஆட்டோவும் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து பையிங் நடந்திருக்கிறதுக்கான ரீசன் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால தான் வந்து இது ரெண்டுமே வந்து பையிங் வந்து நல்லா நடந்திருக்கு. இதுதான் இதோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் பார்த்தோம்னா. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட -132.40 பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து HDFC பேங்க் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக் வந்து -2.28% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே வந்து பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான மேஜர் ரீசனா இருக்கு. எதனா நம்ம வந்து HDFC பேங்க் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து வாட்ச் பண்றோம். அதனோட லெவல்ஸும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து டெய்லியிலேயே நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்க HDFC பேங்கோட ஓவரால் வியூ வந்து இதுதான்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெரியும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 1 ஹவர்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா பையிங் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையர் ப்ரீவியஸ் ஹை போனதுனால ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து ஒரு ஸ்பின்னிங் கிரியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஃபர்தரா இது வந்து பையோ செல்லோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா
இந்த லெவல் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க இந்த லெவல் வந்து பிரேக் ஆனதா இங்க இருந்து இங்க வரணும். அதே மாதிரி மறுபடியும் வந்து இந்த இந்த லெவல் வந்து பிரேக் ஆனதா இந்த இந்த இது கொடுக்கணும். ஸோ ஃபர்தரா வந்து HDFC பேங்க்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்களா நான் ஃபில் பண்ணியே காட்டுறேன். இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சோன்னா நீங்க பை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த லெவல் 1405 கீழே கேண்டில் வந்து 15 மினிட்ஸ்லேயே க்ளோஸ் வச்சுச்சோனாலும் நீங்க வந்து இன்ட்ராடே பண்றவங்க வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு இது கீழே க்ளோஸ் வச்சுச்சோன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து செல் போகலாம். இதுக்கு மேல வந்து கேண்டில் வந்து 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்க வந்து பை போகலாம். இதுதான் வந்து HDFCயோட பை அண்ட் செல் நெக்ஸ்ட் லெவல். ஆனா ஓவரால் வியூ வந்து நம்ம இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். HDFC பேங்க் வந்து இப்படிதான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து HDFC பேங்கோட ஓவரால் வியூ. நெக்ஸ்ட் RBL பேங்க் பார்த்தீங்கன்னா -4.3% வந்து நல்லா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா RBL பேங்க் வந்து லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வீக் எண்டோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பின்னிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு லாஸ்ட் வீக்கே வந்து தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைல தான் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஸ்பின்னிங் டாப்போட கேரக்டர் என்னதுன்னா அப்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபால் ஆகும். இதே வந்து டவுன்ல சப்போர்ட்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா பையிங் நடக்கும்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஸ்பின்னிங் டாப்போட கான்செப்ட். ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஸ்பின்னிங் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் ஃபால் ஆகணும். இதுவே வந்து நம்மளுக்கு மேஜர் ஒரு சிக்னல். அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றதுனால கண்டிப்பா வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஸ்பின்னிங் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனா இருக்கு நம்மளுக்கு. ஸோ 1 ஹவர்ல ரெசிஸ்டன்ஸ்ல கிரியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபால் நடந்திருக்கு. இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஃபர்தரா RBL பேங்க்ல வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்களா அதோட லெவல்ஸ் கொடுக்குறோம். பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 231க்கு மேல வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சோன்னா அதோட டார்கெட் வந்து 233.20. இதே வந்து செல் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 225.75 கீழே வந்து 15 மினிட்ஸ்ல கேண்டில் க்ளோஸ் வச்சுதோன்னா அதோட டார்கெட் வந்து செல் டார்கெட் வந்து 223.55. இதுதான் வந்து நெக்ஸ்ட் RBLோட பை அண்ட் செல் டார்கெட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 364.30 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.59% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருக்க மேஜரா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நீங்க வந்து பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஐடி சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மேஜரா வந்து இன்ஃபோசிஸ் வந்து 2.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2.10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் டே பிகினிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கேப் அப் கொடுத்துட்டு தான் வந்து பெரிய கேப் அப் கொடுத்து நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்காம வந்து டார்கெட் இது வந்து நல்லா வந்து பைக் நடந்திருக்கு இதுல. அதனால நம்ம தான் மெப்ஸ் பார்ப்போம். மெப்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அதோட டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. 1 ஹவர்லயே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பாக்ஸ் தான். அதே மாதிரி நம்ம வந்து 15 மினிட்ஸ் இன்ட்ராடே பண்ணுறதுனால 15 மினிட்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 15 மினிட்ஸ் பார்க்கும்போது பாக்ஸில் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸோட ஒரு எங்கல்ஃபும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து பையிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஐ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃபர்தராக வந்து மிப்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1398க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து பை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 17.40 வந்து பையிங் டார்கெட் ஆகும். செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1350.90 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் அதோட செல் டார்கெட் வந்து 1331.50 வந்து செல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்தராக பை பண்ணுறவங்க செல் பண்ணுறவங்க வந்து இந்த லெவல்ஸில் வந்து பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்கும்ட்டு அவங்களோட டார்கெட் வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டாக்டர் ரெட்டி இதாக வந்து 3.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான டெக்னிக்கல் ரீசனும் பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ன்றதுனால மார்க்கெட் வந்து நல்லா வந்து பையிங் சைடு நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து நிஃப்டியில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 13,773.25 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். அப்போ அதோட டார்கெட் வந்து 13,820.60 வந்து பையிங் டார்கெட் ஆகும். செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 13,658.60 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 13,610.85 வந்து செல் டார்கெட் ஆகும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டி 50ல். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து ஒரு சின்னதாக வந்து சேனல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் வந்து சேனல் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து சேனலோட ஹை வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.